Hi, hello friends, welcome to my channel VK Studio. இந்த வீடியோல இப்போ என்ன பார்க்க போறோம்னா இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்கிற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தா டீடைலா பார்த்தா தான் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதில எடிட் பண்ண போறோம்னா Alignt Motion Pro வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் Alignt Motion இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணவே இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ்ல வந்து கீழ நிறைய ஹோம் அதெல்லாம் இருக்கும். கீழ பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா நம்ம ப்ராஜெக்ட் வீடியோ எடிட் பண்ண முடியும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேம், அதாவது ப்ராஜெக்ட் நேம், ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் கலர்லாம் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல கீழ ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ள போயிட்டு கீழ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோவுக்கு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கீழே அந்த ட்ராக்கில் வந்து க்ரீன் கலர் இருக்கும், அது வராத மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான மாதிரி. அதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். திருப்பி அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் ஆடியோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 10 செகண்ட் கட் பண்ணிக்கிறேன். 10 செகண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜையும் வீடியோ ஃபுல்லாக அந்த சாங் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மூவ் ஆகிற மாதிரி லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். எண்டிங்கில் ஆட் பண்ணுற கீ மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மேன் மூவ் ஆகிற மாதிரி, அதாவது ரன்னிங் மாதிரி, அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு மேட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பேர் இருக்குமே மேட்டு, அதுக்கப்புறம் மாஸ்க் கீ அப்படின்னு 3 நேம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாகவே க்ரோமோ கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி எனேபிள் ஆகலைன்னா அந்த ஃபஸ்ட்டாகவே அந்த கலர் இதில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்க் ட்ராப் மாதிரி. அதை செலக்ட் பண்ணி வேணுங்கிற கலர் மேலே அப்படியே டச் பண்ணிங்கன்னா அந்த கலர் மட்டும் ரிமூவ் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீ கலருக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பேர் எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. அது நீங்கள் அந்த க்ரீனிஷ் போகிற அளவுக்கு நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் லைன் இருக்கும், அது கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அது வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணியிருப்பீங்களோ அதோட எச்சாவே போகும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த வீடியோ எவ்வளவோ அந்த சாங் எவ்வளவோ அந்த அளவு நம்ம கட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து அதை அப்படியே மூவ் பண்ணி வைங்க. அந்த மேனை வந்து ரன்னிங் ஆகிற மேனை வந்து அப்படியே மூவ் பண்ணி வைங்க. அந்த கீழே இருக்கிற பிளாக் வந்து தெரியக்கூடாது. அந்த ரெட் லைன் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுனாவே அந்த பிளாக் வந்து தெரியாத மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆடியோ வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுங்கள். எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம காப்பி பண்ணி ரிலீக்ஸை வந்து அந்த டெக்ஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மேலே அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அலைன்மெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. டிக் சிம்பிள் கொடுத்தப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபாண்ட் ஸ்டைலு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். வச்சதுக்கப்புறம் இப்போ சாங் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஒவ்வொரு ரிலீக்ஸ் முடியும்ல அந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணி டபுளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ டபுளாக கட் பண்ணிக்கோங்க. திருப்பி ப்ளே பண்ணுங்கள். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அதை டபுளாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரிலீக்ஸ் இருக்கும்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பழைய ரிலீக்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சாங் ஃபுல்லாக தேவையான ரிலீக்ஸ்லாம் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே மாற்ற தேவை. அலைன்மெண்ட்டு, பொசிஷனு, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி எதுக்குள்ளேயுமே போய் மாற்ற தேவையில்ல. வீடியோ ஃபுல்லாக எந்தெந்த ரிலீக்ஸ் மாற்றணுமோ அந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் மேலே டிக் சிம்பிள் இருக்கும், அந்த டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வெயிட் பண்ணுங்கள். நான் இது ஒன்று மட்டும் கடைசி இது அவ்வளோதான். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதுக்கு எஃபெக்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் பெர்சனல். நான் இதில் வந்து எஃபெக்ட்ஸ் எதுவுமே சொல்ல, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெர்சனலாக வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஷேப்பில் வந்து சர்க்கிள் ஷேப் இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ரைட் சைட் கார்னர் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த சர்க்கிள் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சர்க்கிள் நான் அடுத்தது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், கடைசியில் சொல்கிற சர்க்கிள். அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து கீழே நான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் உள்ளேயே லிங்க்லேயே இருக்கும். அதை அந்த
4 க்ளவுட்ஸை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதை உங்களுக்கு தேவையான மாதிரி க்ளவுட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 க்ளவுட்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். அது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய் சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. திருப்பி நான் இன்னொரு அந்த க்ளவுட்ஸ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வர மாதிரி வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அடுத்த க்ளவுட்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜியாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணக்கப்புறம் இதுலேயும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு க்ளவுட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து அந்த க்ளவுட்ஸ் எங்கே போய் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளவுட்ஸ் மூவ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு க்ளவுட்ஸ் ஆரம்பித்து அந்த க்ளவுட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங் பாயிண்ட்டில் எங்கே போய் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு அனிமேஷனுக்கு இதே மாதிரி அதாவது இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் மூவ் ஆகும். இப்போ கடைசியில் நீங்கள் உங்களுக்கு சேனல் வாட்டர் மார்க் இருக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் இமேஜ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஷேப்பு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க. அதாவது ஷேடோ அப்படி கீழே தேர்டாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஷேடோ எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் அப்போவே பண்ணலன்னா இது வந்து ஷேடோ எஃபெக்ட் நம்ம அலைட் மோஷனில் யூஸ் பண்ணும்போது மொபைல் வந்து அலைட் மோஷன் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது. அதனால தான் நான் கடைசியில் சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுற டைமில் இதை பண்ணிக்கோங்க ஷேடோ எஃபெக்ட்டை. அதை ஷேடோ எனேபிள் பண்ணிவிட்டு கலர் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஃபுல்லாக 300 வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த சன்னில் வந்து அந்த ஷேடோ எஃபெக்ட் கிடச்சனால க்ளோ எஃபெக்ட் மாதிரி தெரியும், ஒரிஜினல் சன் மாதிரி. இப்போ வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே ஸ்டக் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஆகும். அதனால் கடைசியில் நீங்கள் ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மெட்டீரியலில் ஒரே பேக்கேஜாக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.